ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த கிதியோனுடைய அபிஷேகம், விதைகளை காப்பாற்றுகிறவன் கிதியோன். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை வாங்காமல் நம்ம யாரும் போகவே கூடாது. நீங்கள் வாங்கணும். முதல் அபிஷேகம் என்ன வாங்கணும்னா, ஆண்டவரே விதையை காப்பாற்றக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம், என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என் பிள்ளைக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் பிள்ளைக்கு என்ன தெரியும்னா வசனம் தெரியும். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு வசனம் தெரியும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வசனம் தெரியும். நான் நம்புறேன், அந்த வசனம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த வசனம் அவன் எங்க போனாலும் அவனை வாழ வைக்கும். அவன் எங்க போனாலும் மீண்டு திரும்பி வருவான். வசனம் விதைக்கப்பட்ட ஒரு மனிதன் எகிப்தருடைய அடிமைத்தனத்திற்குள்ள போனாலும் அங்கே ராஜாவாய் மாறுவான். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நான் எதை பாதுகாக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அப்படின்னா, மீதியானியர்கள் என் விளைச்சலுடைய விளைச்சலை அப்படியே ஃப்ரூட்ஸ் கனி கொடுக்கிற அந்த காரியத்தை உடைக்கும் போது அதையும் காப்பாற்றக்கூடிய கிருபையை. உங்களுடைய வீட்டில் டீன்ஸ் பிள்ளைகள் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யூத்ஸ் இருக்கிறாங்களா? கனி கொடுக்கிற அந்த வயசு வந்துட்டாங்களா அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. நீங்கள் ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவர் சொல்கிற, நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தர் ஒருத்தரை தான் கர்த்தர் தேடுறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருத்தர் மூலமாக என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். நம்ம எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் எவ்வளோ பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், அந்த ஒருத்தருடைய லிஸ்ட்டு முடிஞ்சு போகலை. அந்த ஒருத்தருடைய குணங்கள் இன்னும் முடியல. கர்த்தர் அடுத்து ஒருத்தர் அப்படி எழுப்ப போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அதுக்கு முன்னாடி நம்முடைய காலம் முடியுமானால், நம்முடைய சரீரம் படுத்து கிடக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சொல்லணும், இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு நபரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த ஒரு நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம். இந்த நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம். ஆமேன். மகா பெரிய ஊழியத்தை செய்த